அன்பே தெரியாத உலகத்தில் அன்பு இன்னது என்று எனக்கு வெளிப்படுத்தின சிலுவை. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அன்பு இன்னது என்று எனக்கு அந்த அறிவை தந்தது. மக்கள் நினைக்கிறாங்கன்னா அன்பு என்று சொன்னால் கவனிங்க, ஒரு வாலிப பையன் வாலிப பொண்ணு அந்த அன்பு அல்ல. அல்லாவிட்டால் ஒரு பொருளுக்காக ஒருத்தரிடத்தில் அன்பு செலுத்துவது அந்த அன்பு அல்ல. அதெல்லாம் ஒன்றை செய்கிற ஒன்று அன்பு. அந்த வார்த்தை படிக்கிறேன், 16ஆம் வசனம். அவர் ஜீவனை தந்ததினாலே. ஸ்க்ரீனில் வசனம் போட முடியுமா? வசனம், அவர் ஜீவனை தந்ததினாலே, சிலுவையிலே மரித்ததினாலே. அன்பு என்றால் என்னவென்றே தெரியாத உலகம். நல்ல சொன்னீங்க. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த காயின் ஆபேல் அன்பு என்னன்னே தெரியல. தன் சொந்த சகோதரன் அன்பே இல்லை. ஒரே குடும்பத்தில் பிறந்த ஏசா யாக்கோபு அன்பு என்னன்னே தெரியல. ஒரே குடும்பத்தில் பிறந்த அன்பானவர்களே அந்த யோசேப்பின் குடும்பத்தில் யாக்கோபின் பிள்ளைகள் ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அன்பு என்னன்னு தெரியல. அந்த அன்பு தெரிந்திருந்தால் அந்த யோசேப்பை குழியிலே இறக்கி இருக்க மாட்டார்கள். அன்பு தெரிந்திருந்தால் அன்பானவர்களே ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டிருக்க மாட்டான். அன்பு தெரிந்திருந்தால் காயின் ஆபேலை கொலை செய்திருக்க மாட்டான். அப்படியானால் அன்பு இன்னென்று தெரியாத உலகத்தில் சிலுவை, வேதம் சொல்கிறது, அன்பு இன்னதென்று எனக்கு அறிவை தந்தது சிலுவை. இன்றைக்கு யாரையும் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் அது நம்மால் வந்ததல்ல, அது சிலுவையினால் நமக்கு கிடைத்த அன்பு. ஒருவேளை திருச்சபையில் அன்பு கூறுகிறோம், ஒரு ஊழியனை அன்பு கூறுகிறோம், முகம் தெரியாத மக்களை அன்பு கூறுகிறோம். இந்த அன்பு இயற்கையாய் வந்ததல்ல, அறிவனால் வந்ததல்ல, ஜாதியால் வந்ததல்ல, இனத்தால் வந்ததல்ல, சிலுவையினால் வந்தது. எத்தனையோ உலகத்தில் பல நாடுகளுக்கு போகிறேன். முன்பின் தெரியாதவர்கள், ஒரு முறை கூட அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் ஏற்றுக்கொண்டு உபசரித்து அன்பு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையும் மாலை விசாரித்து வந்த பிறகும் கூட எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிக்கிறாங்க. வயதானவர்கள், ஒருவருக்கு 87 வயசு, அந்த அம்மாவுக்கு 85 வயசு. கானா என்ற நாட்டிலிருந்து கடந்த வாரத்தில் வந்தேன். அப்படியானால் யோசித்து பாருங்கள், சிலுவைதான் அன்பு இன்னதென்று விளங்க பண்ணுகிறது. அல்லாவிட்டால் அன்பு இல்லாத உலகம், அன்பு இல்லாத மனிதர்கள். அன்பை தேடி தேடி பார்க்குறோம், அன்பே இல்லை. எல்லாம் சுயநல அன்பு. சுகத்துக்காக, பலத்துக்காக, வாழ்வுக்காக, வசதிக்காக, இம்மைக்காக ஒன்றை பெற்றுக்கொள்கிற உலகத்திலே சிலுவைதான் அன்பு என்ன என்று எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தது. அது மட்டுமல்ல, அன்பை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அடுத்தவர்களை அன்பு கூற வைத்த சிலுவை. அந்த வார்த்தை படிக்கிறேன், சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கவும் கடனாளியை